ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ் இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ், இன்னைக்கு மே 7. நம்மளோட நிஃப்டி இண்டெக்ஸ் ஆப்ஷனில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் கொண்டு மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பை சைட் செல் சைடுன்னு சொல்லி உங்களுக்கு மாற்றி மாற்றி உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே ஓவர் ட்ரேட் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணாமல் எப்படி நம்ம எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணணும், ஸோ இந்த ஓவர் ட்ரேட் பண்ணாமல் எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் ட்ரேடெல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன் வந்து 24,300 இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டரில் கால்லையும் புட்லையும் என்ட்ரி செக் பண்ணி ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைட் படி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேருந்தே நமக்கு ட்ரெண்டு பையிங்கில் தான் இருக்குது. பட் ஆனால் என்ட்ரி எதுவும் வரல. ஸோ நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 12:40க்கு வந்திருக்கு. ஓகேங்களா, பிரேக் அவுட் என்ட்ரி. அங்கேருந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 12:45க்கே வருது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தா நமக்கு மினிமம் ஸ்டாப் லாஸ் இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து 2 என்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 என்ட்ரியுமே நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அதனால் நமக்கு 2 என்ட்ரியுமே ஆக்டிவேட் ஆகலை. அதுக்கப்புறமேட்டு வேறு எது என்ட்ரி இல்லை. அந்த ஒரே ஒரு என்ட்ரி தான். அந்த என்ட்ரி நமக்கு எக்ஸிட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணியிருப்போம். அதேமாரி 1 மினிட் புட் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தோம்னா இதுலேயுமே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியே 9:21க்கு வந்துருக்கு. ஓகேங்களா. ஆப்போசிட் சைடில் எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2வது கேண்ட்லேயே நமக்கு எக்ஸிட் மார்க் வந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆகிருக்கும். ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 10:11க்கு வந்திருக்கு. அந்த என்ட்ரியோட ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த என்ட்ரி ஸ்டாப்ல செட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்த என்ட்ரி வந்து நமக்கு 11:07க்கு வந்திருக்கு. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மூமெண்டம் ஃபுல்லாக கேப்சர் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11:07க்கு வந்து என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூமெண்டம் கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமேட்டு வேறு எது என்ட்ரி வேறு எதுவும் வரல. ஃபுல் டேமே அதுக்கு வேறு எது என்ட்ரி வரல. ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்களா. ஸோ நான் உங்களுக்கு இதை தான் சொல்கிறேன் சைட்வேஸ் மார்க்கெட். ட்ரெண்டு பாருங்களேன், நமக்கு செல்லு பைன்னு உங்களுக்கு சேஞ்ச் ஆகி இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து பார்த்தா நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரேடை ஸ்டாப் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேங்களா. ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவர் ட்ரேடு தான் அதிகமாகும். அதேமாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் என்னென்ன என்ட்ரி வந்துருக்கு பார்க்கலாம். கால் ஆப்ஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 10:40க்கு வந்தது. ஸோ அவங்க ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். பெருசாக ஒரு மூவ் ஆகல. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 11:55க்கு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அவங்க ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட் சைடில் எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12:25க்கு எக்ஸிட் மார்க் வந்து ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் பாயிண்ட் வந்து நமக்கு கேப்சர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் மார்க் வந்ததுக்கு அப்புறமே நமக்கு ஒன் சைடாக ஆட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வேறு எதுவும் என்ட்ரி வரல. இன்னைக்கு கால் ஆஃப் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி மட்டும்தான். அதேமாதிரி புட் சைடு வந்து பார்த்தோம்னா புட் சைடுமே இதே தான் உங்களுக்கு சேம் 11:05க்கு ஃபர்ஸ்ட் ரிவர்சல் என்ட்ரி வந்திருக்கு. அங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு ஆப்போசிட் சைடில் எக்ஸிட் மார்க் வந்து 11:30க்கு எக்ஸிட் மார்க். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த 1:10க்கு ஒரு என்ட்ரி வந்திருக்கு, ரிவர்சல் என்ட்ரி. ஸோ அப்போ அந்த என்ட்ரி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் வந்து செல்லிங்கில் இருக்குது. ஓகேங்களா. அப்போ நம்ம அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்துருக்க மாட்டோம். அந்த என்ட்ரி நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. இந்த புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு. அந்த என்ட்ரி நமக்கு காஸ்ட் எக்ஸிட். ஸோ நமக்கு இன்னைக்கு நமக்கு ட்ரெண்டு பார்த்தாலே தெரியும் நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து எந்த கண்டிஷன் இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி டைம் சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு 2 என்ட்ரி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கணும். நம்ம அந்த அன்னியோட ட்ரேடை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த டே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய சிஸ்டமில் பாருங்களேன், நமக்கு கிளியராகவே தெரியுது ட்ரெண்டு. உங்களுக்கு மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடில் 9:23க்கு வந்து பார்த்தீங்கன்னா பையிங்கில் இருக்குது. அடுத்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் பையிங்க்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு கிளியராகவே ட்ரெண்டு தெரியுது. உங்களுக்கு பை செல்னு உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரேடை ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேவோ இல்லை ட்ரெண்டு ரிட்டன் நமக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸாக வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ட்ரேடை வந்து மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம மற்ற ட்ரேட் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா. ஸோ நம்மளோட சிஸ்டம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும்
நம்மளுடைய ஆப்ஷன் கெயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.